அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களை கொண்ட உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்ற களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சிறப்பாக உச்சமாக இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். இதன் காரணமாக வயது முதிர்ந்து அல்லது 20, 25, 30, 35 என்ற வயதில் இருப்பவர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த மாதமே, இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியானவர் குரு. உங்கள் ராசியாதிபதி சனி 3இல். அந்த ராசியாதிபதி சனியை குரு பார்க்கிறார். அதன் காரணமாக சனி பகவானும் உங்களுக்கு அருள் தருகிறார். சனிக்கு 3, 7, 10 பார்வைஸ்தானங்கள், குருவுக்கு 5, 7, 9 இவை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நல்ல விஷயங்களை தரும் விதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு படிப்பு விஷயமாகவும், தொழில் உத்தியோக விஷயமாகவும், திருமண விஷயமாகவும் கண்டிப்பாக நற்பலன்களை தருகிறார். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால் வெளிநாடு செல்லக்கூடிய அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்க எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக எந்தவித சிக்கலும் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, நீங்கள் நினைக்கக்கூடிய படிப்பு எம்எஸ்ஓ, பிஹெச்டியோ தொடரும். 3ஆம் இடத்தில் தைரிய ஸ்தானத்தில் பராக்கிரமஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால் நீங்கள் எவ்விதமான பயமும் இல்லாமல் வெளிப்படையாக உங்களுடைய விஷயங்களை பேசி தீர்த்து கொள்ளும். எதிரிகளற்ற மாதமாக இது இருக்கும். எந்த விதமான வழக்கு வியாஜ்யங்கள் உங்களுக்கு உங்கள் சார்பாகவும் கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். சிறு வயது குழந்தைகளுக்கு இது மிகச்சிறப்பான பலன் கிடைக்கும். ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். வியாபார ரீதியாக வெளிநாடு சென்றால் நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். இது கோச்சார ரீதியாக சுக்கிரன் இருக்கும் காலம் என்பதால் பெண்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இதுவரை பிரிந்திருந்த கணவன் அல்லது மனைவி கண்டிப்பாக ஒன்று சேர்வார்கள். அது உத்தியோகம் காரணமாக இருக்கலாம் அல்லது பிணக்காக இருக்கலாம். எந்த காரணமாக இருந்தாலும் அந்த காரணம் நீங்கி உங்களுக்கு இருவரும் இணைந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நல்ல அம்சமாக இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் இதை செய்வார். சூரிய பகவானானவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி 6இல், 7க்குரியவர் 6இல். இவை எல்லாமே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால் ஒரு சில சின்ன தடமாற்றங்கள் இருந்து பின்னர் அவை நல்ல முடிவை தரும். இம்மாதத்தில் சில பேருக்கு மாற்றங்கள் வரலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே சூரியனை வழிபட்டு வந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். இவையெல்லாம் மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடியது. இருந்தாலும் இம்மாதம் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திர பகவான் தருவார். சந்திர பகவானால் சில மனக்குழப்பங்கள் உண்டாகலாம். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமென்றால் நீங்கள் இம்மாதம் ஏதாவது ஒரு நல்ல நாளில் அல்லது உங்கள் ஜன்ம நட்சத்திரம் வந்தால் கண்டிப்பாக திருப்பதி சென்று வர மிகச்சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.